இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் ஏப்ரல். சார், இப்ப ஈரான் அமெரிக்கா மோதலை பொறுத்தளவுல கடந்த சில வாரங்களாவே சூழல் ரொம்ப டென்ஸ்டா தான் இருந்தது. ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்கர்கள் அவங்களோட தாக்குதலை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலி சொன்ன விஷயம் என்னன்னா, கெமேனி கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரேனியன்ஸ் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காருன்றாங்க. அதுக்கப்புறம் நேத்து இரேனியன்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 1 கெமேனி அவர்கள் இறந்துட்டார் அப்படின்ற விஷயத்த இரேனியன்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சூழல் எப்படி பாக்குறீங்க? ஈரானோட சுப்ரீம் லீடர் அவரே கொல்லப்பட்டிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இது அப்பட்டமான ஒரு ஏகாதிபத்திய போர், இம்பீரியல் வார், சந்தேகமே இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற ஒரு அப்பட்டமான, ஏற்றுக்கொள்ள முடியாத சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமான ஒரு அப்பட்டமான வெளிப்படையான 100% அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட இம்பீரியல் வார், ஏகாதிபத்திய போர். இது கமேனி ஒன்றும் நல்லவர் கிடையாது. ஆயத்துல்லா கமேனியை எவனும் ஆதரிக்கவும் முடியாது. கமேனியை ஆதரிக்கிறவங்க முழு அளவில் மூளை வளர்ச்சி அடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்பட்டமான மத பழமைவாதி. அங்கே கடந்த 36 ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஜனநாயகத்துக்காக போராடியவர்கள் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே ஏவி விடப்பட்டது. இந்த ஜனவரி மாதம், டிசம்பர் ஜனவரியில் 2 மாதங்களில் மட்டுமே அங்கே ஜனநாயகத்துக்காக போராடிய சொந்த நாட்டு மக்கள் 15,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால் யாரும் கமேனியை ஆதரிக்க முடியாது. பட் ஹவவர் அமெரிக்கா அங்கே போய் இந்த தாக்குதல் நடத்தினதுன்றது ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு ட்ரம்ப்பும் நெத்தனியாவும் சொல்கிற மாதிரி ஜனநாயகத்தோட விழுமைகளை பாதுகாக்கிறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. இதை விட மோசமான இதை விட மோசமான பெண்களுக்கு விரோதமான அரசுகளை, மன்னராட்சிகளை, ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய நாடுகளோட அமெரிக்கா கைகோத்து கொலா விட்டு கிடக்குது. சவுதி அரேபியா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி தான். என்ன ஒன்று இவங்களுக்கு ஈரானோட எண்ணெய் வளங்களை இப்போ குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கு ஈரான் அமெரிக்காவோட கடந்த 24 ஆண்டுகளில் செப்டம்பர் 11க்கு பிறகு தோளோட தோல் நின்றுச்சு. செப்டம்பர் 11 அட்டாக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அடிக்கும் போது மிகப்பெரிய அளவில் இரேனியன்ஸ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவுனாங்க. அதன் பிறகு 2003 சதாம் ஹுசைன் அட்டாக் பண்ணும்போதும் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய அளவில், இதே ரிப்பப்ளிகன் லீடர் தான் புஷ், பெரிய அளவில் இரேனியன்ஸ் உதவுனாங்க. ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் சம்பந்தமாக புஷ் 2008 இறங்கிட்டு 2009 இவர் வந்த பிறகும், ஒபாமா வந்த பிறகும், பிட்வீன் 2008 and 2016 கிட்டத்தட்ட ரஷ்யா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில 16 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்தது. எல்லாமே அவங்க சுமூகமாக தான் போயிட்டு இருந்து. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே ஈரான் அடிக்கணும்னு பார்த்தாரு, அது முடியல. இப்போ செகண்ட் டேர்மில் ட்ரம்ப் போய் அடிக்கிறாரு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத, கண்டிக்க வேண்டிய அப்பட்டமான ஒரு 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 ஏகாதிபத்திய யுத்தம். டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப மேலாதிக்கம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா கட்டியும் இஸ்ரேல் கட்டியும் இருப்பதால் இது சாதிக்கப்படுகிறது. பட் ஜனநாயகம் இல்லாத நாடுகளில் இதுதான் கவனிக்க வேண்டியது. என்னதான் தொழில்நுட்ப மேலாண்மை இருந்தாலும், டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இருந்தாலும், ஒரு ஜனநாயகம் அப்பழுக்கில்லாத முழு ஜனநாயகம் இருந்ததுன்னா இது சாத்தியம் அல்ல. அதாவது முழு ஜனநாயகம்னா இண்டிபெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றம், ஒரு தன்னிச்சையாக இயங்க சட்டத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்ட நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, இண்டிபெண்ட் மீடியா, இண்டிபெண்ட் ஆடிட்டிங் சிஸ்டம் சிஏஜி, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க், இண்டிபெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க், அரசியலமைப்பு சாசனத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்ட இராணுவம் மற்றும் காவல்துறை, இவெல்லாம் இருந்ததுன்னா தேர் ஆல் காட் ரைட்ஸ் ஃபார் டெமோக்ரஸி ஆங்கிலத்தில் சொல்லணும். ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களுக்கும், பிரதமர்களோ அதிபர்களோ, மக்களாட்சியை விட தலைவர்களாக இருப்பவர்களுக்கும் மக்களாட்சிக்குமான காட் ரைல்ஸ், தடுப்பு அரண்கள் இப்போ நம்ம சொன்னது. இது எதுவுமே இல்லைன்னா அந்த நாடுகள் எப்படி இன்னைக்கு சர்வநாசத்துக்கு உள்ளாகுன்றதுக்கு 2 மாதங்களில் 2 உதாரணம். ஒன்று வெனிசுவேலா அதிபரை தொழில்நுட்ப வளர்ச்சியால் கடத்திட்டு போனான் அமெரிக்காக்காரன். வெனிசுவேலா உள்ள பூந்து திடீர்னு நம்ம என்டையர் வெனிசுவேலன் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் வாஸ் கொலாப்ஸ்ட். இன்ன வரைக்கும் எப்படின்னு தெரியல. இன்டர்நெட் ஷட் டவுன். அந்த தொழில்நுட்பம் வந்துடுச்சு. கரெக்டாக பின் பாயிண்டடாக அதிபர் மாளிகை உள்ளே போய் அவரோட படுக்கை அறையில் கதவை தட்டி அவரையும் அவர் மனைவியும் அலேக்கா தூக்கிட்டு போய் ஹெலிகாப்டரில் ஏற்றி, விமானத்தில் ஏற்றி, ஒருத்தர் கூட இறக்கல, கொண்டு போய் நியூயார்க்கில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி 2 பேரையும், புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் ஜெயிலில் போட்டாச்சு. இங்கே
2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இஸ்ரேல் இதில் இந்த ஈரானில் பின் பாயிண்டடாக வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து இஸ்ரேலுக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து இஸ்ரேலி மிசைல்ஸ் தான் அடித்து கொண்டு இருக்குது அவங்களுக்கு. 14 டன் கொண்ட வெடிகுண்டுகள் வந்து அந்த 100 அடி கீழே பதுங்கி இருந்த பங்கர் பஸ்டர்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. அதிபர் மற்றும் கிட்டத்தட்ட அவருடைய மகள், மருமகள், மகன், பேர குழந்தை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஃபினிஷ்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகம் பரிபூர்ணமாக இருந்ததுன்னா நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. உளவாளி இருக்க மாட்டான், அப்படியே இருந்தாலும் மக்கள் காப்பாற்றுவாங்க. இன்னைக்கு இது எங்கே வந்து நிற்குது? இன்னைக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அட்டுழியத்தை அமெரிக்கா பண்ணிருக்கு. ஜனநாயகம் இருந்ததுன்னா ஒரு இண்டிவிஜுவல் லீடர் தூக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வந்துகிட்டே இருப்பான். That's the call the system. It is not individuals. Men may come, men may go, but the institutions will have to go forever. சர்வாதிகாரிகள் இருக்கும்போது அவங்களை தூக்க வேண்டிய தேவை வருதில்ல. சர்வாதிகாரிகளுக்கு அறிவு இருந்ததுன்னா உலகம் முழுவதும் இருக்க சர்வாதிகாரி தன்மை கொண்ட இந்தியாவில் உள்ள தலைவர்களை சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. எதுவும் நிரந்தரம் இல்லை, யாரும் நிரந்தரம் இல்லை. சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீ கவலையப்பட வேணாம். சிஸ்டம் வந்து தனிநபர் சார்ந்ததாக இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் வந்து வலியது எஞ்சும். வல்லவனுக்கு எல்லாம் வையகத்தில் உண்டு, அடித்து தூக்குறான். இன்றைக்கி வந்து இது வந்து சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் அட்டுழியமானவே, அயோக்கியத்தனமானவே. அவங்ககிட்ட பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி தான் சதாம் ஹுசேனை போய் தாக்குனானுங்க 2003. பதுங்குக்குழியில் வந்து அவரை தூக்குனானுங்க. 10 வருஷம் பொறுத்து டோனி பிளேயர், லேப்டாக் ஆஃப் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு 10 வருஷம் பொறுத்து சொல்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்கிறானுங்க வந்து, ஏங்க போன ஜூன் மாதம் 12 நாள் யுத்தத்தில் ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே குண்டுமழை பொழிஞ்சு அந்த சண்டை நின்னப்போ ட்ரம்ப் சொன்ன வார்த்தை, ஈரானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை மொத்தமாக நாங்கள் முடிச்சிட்டோம், ஆனால் அது ஆராய்ச்சி நிலையங்களை முற்றிலுமாக தகர்த்துட்டோம் அப்படின்னா. அப்போ இப்போ இதுக்கு சண்டை போடுறேன். இதில் கொடுமை என்னென்னா, ஒமானில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அமெரிக்கன்ஸும் ஈரானியன்ஸும் உட்காந்து பேசியிருக்காங்க. ஒமான் தான் மீடியேட்டரு. ஒமான் வெளியுறவு அமைச்சர் 27ஆம் தேதி சொல்கிறாரு, கம்ப்ளீட்டாக அந்த என்ரிச்டான இதை எல்லாத்தையுமே வந்து சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க யுரேனியத்தை. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு, அடுத்த நாள் போய் அடிக்கிறான். 12 டே வார் நடக்கும்போது அப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அடித்தான். ஸோ இது அதாவது சர்வதேச ரூல் பேஸ்டு ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா, சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. ஒரு பக்கம் மனித குலத்துக்கு எதிரான நெத்தன்யாகு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஐசிசி கோர்ட்டோட வாரண்ட்டை எதிர்கொண்டு இருக்க, பல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை கொன்று குவிச்ச மனித குலத்தின் எதிரியான நெத்தன்யாகு, இன்னொரு பக்கம் அதுக்கு சற்றும் குறையாத சர்வாதிகார தன்மை கொண்ட மனித குலத்துக்கு எதிரான விரோதியாகவே உருவெடுத்து விட்ட ட்ரம்ப், 2 பேரும் சேர்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சி கையில் இருக்கிறதால ஈரானை இன்று மிகப்பெரிய அளவுக்கு ஈரானுக்கு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஈரானால தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல அமெரிக்காவுக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ட்ரம்ப் சொல்றது என்னன்னா, நாங்க எதுக்காக இந்த தாக்குதல் நடத்துறோமோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணாதான் நாங்கள் தாக்குதலாக நிறுத்துவோம். ஒரு 4 வாரம் நடக்கும் தாக்குதல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. குறிப்பா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம செய்யணும், அதே மாதிரி பலிஸ்டிக் மிசைல் ப்ரொடக்ஷன்லாம் கம்மி பண்ணணும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. ஈரானால இந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியுமா? ஆட்சி மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உள்ளுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உள்நாட்டு பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க என்னதான் வந்து அமெரிக்கன்ஸ் பண்ணுறது தப்பு, அமெரிக்கன்ஸோட ஆட்டிடியூடு தப்பு, அமெரிக்கன்ஸ் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, மிலிட்ரி பவரை வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அட்வான்டேஜ் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் தான். அவங்ககிட்ட வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்து ஈரான்கிட்ட வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டை தொடர அளவுக்குலாம் கையில் இல்லை. சுற்றி யார் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்ஃப் ஸ்டேட்ஸை தான் அடிக்கிறேன். ஏன்னா வந்து அமெரிக்கா லேப்டாகாக மாறிட்ட லேக்கீஸ்ன்னுவாங்க, கொத்தடிமையாக மாறி போனேன், கைக்கூலிகளாக மாறி போனால் துபாய், பஹ்ரைனு, கத்தாரு, ஜோர்டான், சவுதிஸ் அவங்கள தான் அடிக்கிறான். அவங்க டைரெக்டாக அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டும் இஸ்ரேலையும் தொட முடியல, இது வரைக்கும் அவனால் தொட முடியல. நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து கிடையாது. அமெரிக்கன்ஸ்க்கு, ஈரானியன்ஸ்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. அதை நோக்கி போகிறான், அதனால தான் வந்து அடிக்கிறாங்க. 12 நாள் இப்போ இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த சண்டையை ஈரானியன்ஸால் தாக்கு பிடிக்க முடியும்னா இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ட்ரம்ப் நேற்றே சொன்னது வந்து புது ரெஜிமோட நாங்கள் பேச தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கும் வந்து அமெரிக்கன்ஸ் அண்ட் இஸ்ரேலிஸ் கை தான் ஓங்கியிருக்கு. அதாவது நான் கிரவுண்ட் சுச்சுவேஷனை சொல்கிறேன். இது வந்து அமெரிக்கன்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அமெரிக்கன்ஸ் வந்து சர்வதேச குற்றவாளிகள். ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் சர்வதேச குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
பட் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா யார் கை ஓங்கி இருக்குன்னா கண்டிப்பாக அமெரிக்கன்ஸ் கையும் இஸ்ரேலிஸ் கையும் தான் ஓங்கி இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கி டெக்னாலஜி எங்கே வந்துச்சுன்னா எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அந்த தலைவர்களையே தனியாக தூக்குற லெவலுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதால நெக்ஸ்ட் கமாண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஈரானில் இருக்காங்க இல்லையா, அவங்க பயப்படுவாங்க. தேல் பி ஃபோர்ஸ் டு கோ ஃபார் டாக்ஸ். வெனிசுவேலாலே அதே தான். இது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து யதார்த்தம். இது சரியில்லை, இது ரொம்ப தப்பு. பட் யதார்த்தம் என்னென்னா இன்றைக்கி கம்பெனிக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்த அவரோட சக்ஸஸர்ஸ் வந்து அமெரிக்கன்ஸோட பேச தான் விரும்புவாங்க, உயிர் பயம். ஏன்னா கம்பெனிக்கு நடந்தால் நாளைக்கு அவனுக்கு நடக்க போகுது. திஸ் ரியாலிட்டி. இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டோட கொடுமை இது, இதில் சந்தேகமே இல்லை. அப்போ எத்தனை நாளைக்கு இந்த வாரை தாக்கு பிடிக்க முடியும்னா அமெரிக்கன்ஸால் தாக்கு பிடிக்க முடியும், இஸ்ரேலிஸால் தாக்கு பிடிக்க முடியும், ஈரானியன்ஸால் வந்து ஐ திங்க் நியர்லி வீக் தாக்கு பிடிச்சா அதிகம். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு சீஸ்ஃபயர் வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்கன்ஸ் ஆர் ஆல்சோ அண்டர் ப்ரெஷர். இப்போ வந்து துபாய் அடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. ட்ரம்ப்போட சன்-இன்-லா மருமகன் வந்து இஸ் காட் ஹியூஜ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இன் துபாய், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அதை டார்கெட் பண்ணும்போது த ப்ரெஷர் வில் பி ஃப்ரம் வித் இன் த ஃபேமிலி. அதேமாதிரி கல்ஃப் ஸ்டேட்ஸ் பூரா அவன் தொடர்ந்து அடிக்கும் போது வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் போது அமெரிக்கன் டாப் பில்லியனர்ஸ் மட்டும் இல்லை, த பிரசிடென்ட் ஹிம்செல்ஃப் ஃபேமிலி பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் அஃபெக்டட். ஸோ இவங்களுக்கும் ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அந்த பக்கம் இரானியன்ஸோட கம்பல்ஷன். நோ மேஜர் சூப்பர் பவர் இஸ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் தம் ஓப்பன்லி. உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக யாருமே வரல. சைனீஸ் மிசைல்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் கிரவுண்டில் ட்ரூப்ஸை கொண்டு போய் நீ இது பண்ண முடியாது. ரஷ்யன்ஸ் வந்து கண்டம் பண்ணுறாங்களே வழியா மிலிட்ரி வைஸ் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக. ஏற்கனவே ஒரு போர் சண்டை போட்டுருக்காங்க ரஷ்யா, அவன் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ ட்ரம்ப்பாலையும் இஸ்ரேலாலையும் இந்த சண்டே மாத கணக்கில் நடத்த முடியும், இரானியன்ஸால் நடத்த முடியாது. ரெண்டாவது இரானியன் லீடர்ஷிப்போட மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி என்னென்னா இது வரைக்கும் கடந்த 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் அவங்களோட டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொலை பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து 12 நாள் யுத்தத்தில் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஓவர் 30 நியூக்ளியர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கில்டு. இன்றைக்கி வந்து சுப்ரீம் லீடரே கொல்லப்பட்டிருக்காரு. அடுத்து வரக்கூடிய அவங்களோட ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும், தன்னை காப்பாற்றிக்கிறது தான் இருக்கும். பிகாஸ் இஸ் டெக்னாலஜி இஸ் டெவலப்ட் தட் மச். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சது, கன்ஃபார்ம்டான நியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பழைய பிரசிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முகமது அஹமதிஜாட்னு ஒருத்தர், ரொம்ப ஃபேமஸான ஆள். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஐகானிக்கான ஆளா பார்த்து அவரும் இறந்துட்டாருன்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியல கன்ஃபார்ம்டு. ஆனா நிறைய முக்கியமான நியூஸ் அவுட்லெட்ஸ்ல கன்ஃபார்ம்டு இல்ல, பட் இது ஒரு நியூஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா கபேனி கொல்லப்பட்டதே அவங்களோட மந்திரி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, the supreme leader is alive as far as I know, as of this minute. எனக்கு தெரிஞ்சவர் as far as I know and up to this minute is alive அந்த வார்த்தையை சொன்னா. ஆக்சுவலி at that time was killed. See, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், மைன்யூட் இஷ்யூ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கம்பல்ஷன் வந்து இரானியன் லீடர்ஷிப்புக்கு தான் அதிகம், அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறது சொல்லி. அவன் என்ன நெருக்கடினா, இஃப் யூ டோன்ட் லிசன், சண்டை நக்கிதோ நிக்கலையோ, நீங்கள் கண்டினியூ டு அட்டாக் கல்ஃப், நீங்கள் பஹ்ரைன் அடிக்கலாம், அபுதாபி அடிக்கலாம், இது அடிக்கலாம், துபாய் அடிக்கலாம், இன்னும் 4-5 நாள் கூட அடிக்கலாம். பட் உங்களோட இமீடியட் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? இன்றைக்கி சக்ஸஸர் ஃபார் கமேனியோட ப்ரையாரிட்டி வந்து தான் உயிரை காப்பாற்றணும். See, wherever he is there, he is vulnerable. 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பங்கரில் அல்லது ஒரு ஹோட்டலில், 18 மாடி ஹோட்டலில் 9வது மாடியில் 3வது ரூமை மட்டும் குறி வச்சு அடிக்கிற லெவலுக்கு இன்றைக்கி டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸை வச்சுருந்தவன் இன்றைக்கி அதை தாண்டி கீழே போய் அடிக்கிறான். 100 அடி கீழே பங்கர்ஸில் இருக்கவங்களே ஃபினிஷ் ஆஃப் பண்ண முடியுது போது, ஏங்க உங்கள் கூட இருந்த உழவு சொல்லி தானே கட்டிக்கிறான். அது ஏங்க உழவு சொல்லணும்? பிகாஸ் டெமோக்ரஸி இல்லை, நீ சர்வாதிகாரியாக மாறினதோட விளைவு. ஸோ இரானியன் லீடர்ஷிப்போட இம்மிடியட் ப்ரியாரிட்டி தன்னை காப்பாற்றிக்கிறது, உயிரை காப்பாற்றிக்கிறது. அப்போ தே வில் கோ ஃபார், நேற்று நைட்டு ட்ரம்ப்போட வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ரெடி ஃபார் டாக்ஸ்ன்றான். அண்ட் அல்டிமேட்லி தே வில் கோ ஃபார் டேபிள். அதுக்குள்ளே என்ன டேமேஜை பண்ணுறான்றது. பட் இதுக்கு லாங் டேர்ம் ரெப்பர்கஷன் கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். சரி, இப்போ மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணுறாங்க, மிடில் ஈஸ்டில் கூடிய மற்ற நாடுகளை ஈரான் இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நாடுகள் மேலே அழுத்தம் போடும்போது அந்த நாடுகள் அமெரிக்கா மேலே அழுத்தம் போடுவாங்க. எஸ், ஸோ இந்த போகிற சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வாங்க, எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு புரிஞ்சுக்க முடியுது. பட் இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஈரான் இன்னும் ஐசோலேட் ஆவாங்கல்ல. இப்ப ஒமான் மேல ஒரு ட்ரோன் ஏதோ போய் அடிச்சிருக்குன்றாங்க.
ஒமான் பொறுத்தளவுல எந்த நாட்டோடையும் சண்டை போட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த பேச்சுவார்த்தையை அவங்க தான் மீடியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் அட்டாக் பண்றாங்க. மிடில் ஈஸ்டோட சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லப்படுற ஒமான அட்டாக் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நேச்சுரலா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாருமே ஈரானுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழல் ஏற்படும்ல. திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பட் மிலிட்ரி வைஸ் தே cannot challenge Iran because these are all under the umbrella of US military. அது எதிர்பார்க்கவே இல்லை யாரும். அமெரிக்கா தான் இருக்காங்களா, அமெரிக்கா இஸ்ரேல். இன்னைக்கு அமெரிக்கா காப்பாற்ற முடியலையா? இன்னைக்கு துபாய் உள்ள ஒரு அடியை வந்து அமெரிக்கன்ஸால காப்பாற்ற முடியலையா? நீ யோசிச்சு பாருங்க. துபாய் ஏர்போர்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு. ஒரு நாளைக்கு 1500 ஃபிளைட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஷட் டவுன் ஃபார் 3 days. எந்த விதமான அவங்களுக்கு வந்து வேற ப்ரொடக்டிவிட்டியும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் கிடையாது. துபாய்லாம் பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங்கு இந்த மாதிரியான ஹப், திஸ் சார்ட் ஆஃப் ஹப் அது ஆக்சுவலாக அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நியூ டாக்ஸ் ஹெவன்ஸ் அதெல்லாம். நான் இப்போ அவன் இன்னைக்கு இதில் படித்தேன் நான், அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பில்டிங், அவங்களோட ஏர் டிஃபென்ஸ்லாம் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லையா. அவங்க யார் நம்மளை வந்து அட்டாக் பண்ண போகிறான்னு ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. இல்லை, அவங்ககிட்ட அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லாம் இருக்காது அஃப்கோர்ஸ். ஏன்னா போருக்கான அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் அட்டாக் வரும்போது அதுவும் வந்து அது வந்து ஃபினான்ஷியல் ஹப்பு, அதாவது இன்னைக்கு உலகம் பூரா கொள்ளடிக்கிற பணத்தை நீ துபாயில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. பணக்காரங்களுக்கான இடம் அது. அங்கே அடி உழுதுனும் போது the pressure will be on US to stop it. அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி வாட் வில் ஹேப்பன் டு ஈரான். ஏன்னா இப்போ இத்தனை நாடுகளையும் அது பகைச்சிக்குதுன்னும் போது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு நார்த் கொரியா மாதிரி ஆகலாம். அது நீங்கள் சச் அ ஃபென்டாஸ்டிக் ரீஜனுங்க அது. இரானியன் சிவிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. உங்களுக்கு தெரியும் இரானியன்ஸோட ரிச்னஸ் இன் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் பயங்கர ஹிஸ்ட்ரி உண்டு. உண்டு. இட் இஸ் அ ஃபெர்டைல் ஹிஸ்ட்ரி. பர்ஷியன் எம்பையர் இவங்களுக்கு என்ன இருக்குது? அமெரிக்காக்காரங்க 300 வருஷம் வரலாறு இவங்க நாடோடிங்க. அமெரிக்கா வந்து ஈரானோடலாம் ஒப்பிடவே முடியாது. சச் அ ரிச் அண்ட் ஃபெர்டைல் ஹிஸ்ட்ரி. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் எம்பையர்னா பர்ஷியன் எம்பையர். அந்த காலத்து சூப்பர் பவர் கோல்டன் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அது இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? பிகாஸ் டெமோக்ரஸி இல்லை, வி பிகம் ரிலீஜியஸ் பைகாட்ஸ். ஈரானுக்கு என்ன ஆகும் நீங்க கேட்குறீங்க? சுற்றி இருக்க நாடுகளெல்லாம் பகைச்சிக்கிட்டு ஈரான் மே கோ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் டவுன். நார்த் கொரியா மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கும் ஈரானுக்குள்ள. ஈரான் உள்ள டெமோக்ரஸி இல்லைங்க. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமைகள் வந்து சொல்லி மாளாத கொடுமைகள். ஈரான்ல சொல்லி மாளாத கொடுமைகள் வந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுது. ஸ்கார்ஃப் போடலைன்னா ஃப்ளாகிங்லாம் பண்ணுறான் அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருது. எனவே இது வந்து போர் உடனடியாக நிற்கிறது தான் நல்லது எல்லாருக்குமே. அமெரிக்கன் ப்ரெஷரும் உள்ளே இருந்து வரும். அவன் கால்குலேட்டடாக தான் இரானியன்ஸ் வந்து துபாயை, அபுதாபியை, பஹ்ரைனை, ஜோர்டானை, குவைத்தை அடிக்கிறான். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட்லி 100% அண்டர் த அம்ப்ரெல்லா ஆஃப் அமெரிக்கன் மிலிட்ரி சூப்பர்மசி. இத்தனை நாடுகளையும் அவன் காப்பாற்ற முடியாது அமெரிக்கன்ஸ். அட்டாச் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அயன் டோம் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வரும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் the ceasefire will take place. அதுக்குள்ள பாம்பு பண்ணி அவனை முடிச்சிடணும்னு பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் இப்போ பட் ரெஜிம் சேஞ்சை என்ஷூர் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போ நான் பார்த்தல சார், இப்போ ஈரானோட தாக்குதலால் பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் ஏற்படலை. இப்போ எனக்கு தெரிஞ்சு துபாயில் 3 பேர் இறந்துருக்காங்கன்ற நியூஸ் பார்த்தேன். அமெரிக்கன் சைடில் ஒரு 3 பேர் இறந்துருக்காங்கன்ற நியூஸ் பார்த்தேன். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 160 பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க துபாய் மேலே. அதில் ஒன்று கூட ஆக்சுவலாக அட்டாக் பண்ணல துபாயை. எல்லாத்தையுமே அமெரிக்கன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ணுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த சேதாரங்கள் கீழே விழும்போது ஆமாம் பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ எனக்கு பார்க்கும்போது அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஏன்னா இப்போ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக அவங்களோட மிலிட்ரி அசட்ஸ் இருக்கு, நிறைய பேஸ் இருக்கு, ஏர் பேஸ் இருக்கு, ஹியூஜ் அசட்ஸ். ஆமாம், ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. சவுதி அரேபியா, குவைத், ஜோர்டன், பஹ்ரைன் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் செலவாகும். இந்த மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்றது நிறைய செலவாகும். பட் இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி இல்லையே. துபாயில சில ட்ரோன்ஸ் உள்ள பூந்து அட்டாக் பண்ணிருக்கு. பட் அதாண்டி மிசைல்ஸ் எல்லாம் பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியல. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க கேப்ரியல். திஸ் இஸ் ராங் ஆட்டிடியூட் நான் பார்க்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, the busiest airport in the world has been shut down for past 3 days. அது நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாரும் ஏன் துபாயை சூஸ் பண்றாங்க? அது சேஃபான பிளேஸ். பணத்துக்கும் சேஃப், அவங்களுக்கும் சேஃப். அது பணக்காரங்களுக்கு அது ரொம்ப அவசியம். அந்த கிரெடிபிலிட்டி படிவாங்க. நேர்மையா சம்பாதிக்கிற பணக்காரனுங்க இல்லை, ஊரை கொள்ளடிக்கிற. இப்போ ஒரு காலத்துல வந்து சுவிஸ் பேங்க்ல இருந்துன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சுவிஸ் கிடையாது, இன்னைக்கு துபாய் தான் வந்து சேஃப் ஹேவன். உங்களுக்கு வந்து டாக்ஸிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா எப்படி சொல்றது, எல்லா டேஷ் பசங்களும் அங்கே தான் பணத்தை வைக்கிறானுங்க. உங்களுக்கு தெரியும், துபாயில தான் வைக்கிறானுங்க கம்ப்ளீட்டா.
உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட், ஒரு நாளைக்கு 1500 ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கிறான். அது ஷட் டவுன் போது அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் இந்தியாவில் பெரிய பாதிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹப்பாக இருக்கக்கூடிய இடம்லாம் அடி வாங்குதுன்னு போது வந்து வீட்டில் ட்ரம்ப் ஃபேமிலிக்கே இது லாஸ்ன்றாங்க, அமெரிக்கன் பிஸ்னஸ்மேனுக்கும் பெரிய அளவில் லாஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லண்டனில் வந்து சமீபத்தில் லண்டன் வந்து எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் துபாயில் செட்டில் ஆகிறோம்னு பெரிய அளவில் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் இப்போ துபாய்க்கு போனோம். இப்போ எங்கே ஓடுவான்? மறுபடியும் லண்டனுக்கு தான் ஓடணும். ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனப்போ நிறைய பேர் நான் அமெரிக்கா விட்டு வெளில போறேன், நான் அமெரிக்கா விட்டு வெளில போறேன்னு துபாய்க்கு ஓடணும். இப்போ எங்கே ஓடுவோம்? ஸோ இம்பீரியலிசம் வந்து தன்னோட வாழை ஆட்ட ஆரம்பிச்சதுன்னா நோ பிளேஸ் ஆன் எர்த் இஸ் சேஃப். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. எனவே திஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் கேப்ரியல். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து அவன் வந்து நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ் வச்சு நான் அடிக்கிறேன்னா அவன் என்ரிச்மெண்ட் வந்து இப்பயும் வந்து எங்கே வச்சுருக்கான் என்னன்னு தெரியல. ஏன்னா ஜூன் 25 12 நாள் யுத்தம் முடிக்கும் போது நாங்கள் கம்ப்ளீட்டாக டெசிமேட் பண்ணிட்டோம், அவங்களால இனிமேல் வந்து நியூக்ளியர் ரிசர்ச் பண்ண முடியாதுன்னாங்க. இப்போ என்ன கண்டிஷன் நமக்கு தெரியல. எங்கேயாவது யாராவது ஒருத்தர்கிட்ட சிம்பிள் நியூக்ளியர் வெப்பன் போய் கையில் வந்ததுன்னா த வேர்ல்டு வில் ஃபினிஷ். இட்ஸ் அ வெரி டைசி அண்ட் வெரி வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ரொம்ப தின்ன லக்கில் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் மச் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் வித் போத் சைட்ஸ், வித் 9 கண்ட்ரிஸ் கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் கிட்ட நேற்று இவங்ககிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ், அவங்ககிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ் கம்பேரிசன் போட்டுக்கிட்டே இருந்தான் இரானியன்ஸ் அண்ட் இஸ்ரேலிஸ். ஆஸ் பர் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ், IAEA ரெக்கார்ட்ஸ், 90 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் ஆர் வித் இஸ்ரேல். இன் ஈரான் வந்து 0. நவ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து இந்த நியூக்ளியர் வார்ன்றது நியூக்ளியர் வெப்பன்ஸால் மட்டுமே வரணும்னு அவசியம் கிடையாது. நியூக்ளியர் வெப்பன் ஃபால் ஆன பவர் ஸ்டேஷன், ஒரு மின் உற்பத்தி நிலையம் இருக்குது, ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆர் ஒட்டைக்கால் ஒரு கோல் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூக்ளியர் வெப்பன் அது மேலே மினிமம் குவாலிட்டி ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுலே சின்ன வெப்பன் விழுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பிகம் அ நியூக்ளியர் வார் இல்லையா? பிகாஸ் த ரேடியேஷன். அப்போ இது வந்து டிஸ்ஆர்மமெண்ட்டுன்னு USSRும் USA-வும் அமெரிக்காவும் அந்த பீரியடில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 50 years அது இருந்தது. அதுக்கு பிறகு கோர்பச்சேவ் ரீகன் பீரியடில் ஒரு அக்ரிமெண்ட் மறுபடியும் வந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கி ஃப்ரீ ஃபார் ஆலான்னு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தின் லக்கில் தான் இந்த வேர்ல்டு ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து. அந்த நீங்கள் அந்த புக்கு பார்த்தீங்களான்னு தெரியல, கூகுள் பண்ணால் கூட வரும் உங்களுக்கு. பெர்ட்ராண்ட் ரசலோட ஃபேமஸ் புக்கு ஹேஸ் மேன்கைண்ட் அ ஃபியூச்சர்னு ஒரு புக். அந்த இதை வச்சுட்டு அந்த அவரோட ரசலோட அந்த ஒரு ஒரியிங் ஐஸ், ஒயிட் ஹேர், அவருக்கு ப்ளூ கலர் அட்டை, எனக்குலாம் என்ன இருந்தது என்கிட்ட அந்த புக் ஹேஸ் மேன்கைண்ட் அ ஃபியூச்சர். அப்போ அவங்க வந்து இந்த பாயிண்டெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஐன்ஸ்டீன் அண்ட் ரசல் 1955 அந்த அக்ரிமெண்ட் ஒன்று ஃபேமஸ் அக்ரிமெண்ட், அது பேர் மறந்து போச்சு எனக்கு. இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க 70 years பிஃபோர் கரெக்டாக. நம்ம வந்து வேர் த வேர்ல்டு இஸ் எண்டிங்னு. இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அமெரிக்கா பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், அதாவது வந்து இன்ஜஸ்டிஸ், அமெரிக்கா இன்ஃப்ளிக்டிங் இன்ஜஸ்டிஸ், அட்ராஷியஸ் இன்ஜஸ்டிஸ், அன்பிலீவபிள் இன்ஜஸ்டிஸ் ஆன் ஹியூமனிட்டி இருக்கு இல்லையா? அது வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, வெனிசுவேலாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், and especially Islamic countries, if somehow they have managed to get nuclear weapons, வச்சுக்கோங்க, I think humanity will come to an end, no doubt. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி சொல்லாதீங்கன்றானே, இந்த பாயிண்ட் தான் வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன் நான் சிரிச்சுட்டு இருங்க, முடிச்சிடறேன் நான், சிரிச்சுட்டு அதை கடந்து போகாதீங்க. ஏன்னா somebody said that ஒரு ஃபுல்-ஃபில்டு நியூக்ளியர் வார் வரதுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கன்வென்ஷனல் வார் will automatically become a nuclear war. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஈரானால அவங்களோட லீடரையே பாதுகாக்க முடியல. அவங்க லீடர் எங்கே உட்கார்றாரு, எங்கே போகிறாருன்றத அமெரிக்கன்ஸாலையும் இஸ்ரேலிஸாலையும் ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ உங்களால் ஒரு இண்டிவிஜுவல் லீடரே ப்ரொடெக்ட் பண்ண முடியல, சீக்ரெட்டாக வைக்க முடியலன்னா உங்களால் நியூக்ளியர் ப்ரோக்ராமை சீக்ரெட்டாக வைக்க முடியாது. இல்லை, நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் அது எனக்கு புரியுது. நீங்கள் சொல்ல சென்ட்ரிக்காக நான் பேசல. அமெரிக்கன்ஸ் மை நியூட்ரலைஸ் இரேனியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் நியூக்ளியர் ரிசர்ச்சர்ஸ், அதை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய மலைக்கு கீழெல்லாம் கூட அவங்க வச்சுருக்காங்க. தே கேன் ஈவன் எலிமினேட் தோஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ். நான் அதை மறுக்கல. நான் சொல்கிறது வந்து நீங்கள் கண்டினியூ டு இன்ஃப்ளிக்ட் இன்ஜஸ்டிஸ் ஆன் எனி ஒன், இட் வில் பவுண்ட் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அ ரெப்பர்கஷன். அப்போ நீங்கள் வந்து
இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் எப்பயுமே ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருக்க மாட்டான். நாளைக்கு வந்து ஒபாமா மாதிரி வரும்போது when they cool down, when they go for some sort of a reconciliation போது அப்போ இந்த ஃபோர்ஸஸ் தலை தூக்கும். அக்லி ஹெட் will rear its head. ஏன்னா அமெரிக்கன்ஸ் பாஸ்ட் 50 இயர்ஸுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ் ஆன் சர்டன் கம்யூனிட்டிஸ் அண்ட் சர்டன் கண்ட்ரிஸ் வந்து இன்றைக்கி அவங்க அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரசிடென்ட், நெத்தனியாகு மாதிரி ஒரு லீடர் இருக்கிறதுனால. எப்பயுமே உங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. இட்ஸ் அ சைக்கிள். ஒபாமா மாதிரி ஒரு ரெக்கன்சிலேஷன் வேணும்னு விரும்புகிற ஒரு லீடரு. ஏன் 1993 வந்து அந்த ஒஸ்லோ அக்கார்டு வந்தது. எங்க அந்த லிசி டூசட்னு அந்த பிபிசி கரஸ்பாண்டன்ட், அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த ஜூனில் வந்து அந்த 12 நாள் வாரப்போ வந்து அவள் ரொம்ப கண்ணீர் விடாத குறையாக அழுதுட்டு கிட்டத்தட்ட ஷி ப்ரோக் டவுன். அவள் சொன்னா அவள் வந்து பிகாஸ் ஷீ கவர்ட் தட் 95 ஓஸ்லோ அக்கார்டு. அப்போ வந்து தேர் வர் ஜுபிலேஷன் எவ்ரிவேர் இன் பாலஸ்டைன், காசால, இஸ்ரேல். இட்ஸ் கோயிங் டு பி அ நியூ சிங்கப்பூர் அப்படின்லாம் பேசினாங்க. வாட் ஹேப்பன்னா 6 monthsலேயே வந்து தட் இஷாக் ரபீன் வாஸ் அசாசினேட்டட். யாருன்னா இப்போ இருக்க நெத்தனியாகோட பார்ட்டி தான் அதை பண்ணிச்சு. ஸோ இட் ஹஸ் ட்ராவல் வெரி லாங் டிஸ்டன்ஸ். இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இரானியன் நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் அமெரிக்கன்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்லிட்ரேட், அதை பண்ணிவிடுவாங்க, எனக்கும் தெரியுது. அண்ட் உனக்கு டெமோக்ரஸி இல்லை, உன்னால் உன் லீடரையே காப்பாற்ற முடியல, நீ எங்கே அது போய் நியூக்ளியர் வெப்பன்ஸை போடுறது. நான் எப்பயுமே இது இருந்துடாதுன்றேன். இதோட ஸ்டெச் அப் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இஸ் இன்ஜஸ்டிஸ் பியாண்ட் காம்ப்ரஹென்ஷனில். ஒரு கண்ட்ரி 1000 தப்பு அவன் பண்ணட்டும் அவன் நாட்டில், அது நீ வந்து சுதந்திரத்துக்காகலாம் ஒன்றும் போகல. இதை விட மோசமான சர்வாதிகாரிகளை நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுன்னு இருக்க. அவன் நாட்டில் அவன் லீடரை போய் போடுறான்னா என்னது இது? வேர் இஸ் இன்டர்நேஷனல் லா? சரி, இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் வீக் ஆயிட்டாங்க. ஈரானோட ப்ராக்சிஸும் பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஹமாஸ் வீக் ஆகியாச்சு, ஹிஸ்புல்லா, ஹவுட்டிஸ் எல்லாருமே பலவீனப்பட்டு போயிருக்காங்க. ஈரானோட பொருளாதாரம் வீக்கா இருக்கு. ஈரானுக்கு உள்நாட்டு பிரச்சனையும் இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப மிடில் ஈஸ்ட்ல இது ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை ஷிஃப்ட் பண்ணுமா? ஏன்னா இப்ப ஈரான் பவர்ஃபுல்லா இருந்த வரைக்கும் அது இஸ்ரேலுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸா இருந்தது. இப்ப ஈரான் ரொம்ப வீக் ஆயாச்சுன்னா நாளைக்கு இஸ்ரேலை கவுண்டர் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல பவர் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிரும். அது எப்படி பாக்குறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் ட்ரம்போட ஃபர்ஸ்ட் பீரியட்ல நடந்தது. அப்பயே வந்து அதை வந்து நம்ம பேச வேண்டிய அளவுக்கு பேசல எனக்கு தோணுது. இப்போ அஃப்கோர்ஸ் வந்து அது வேற மாதிரி போயிருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. அப்ரஹாம் அக்கார்டுன்னு ஒன்று கழுத்து பார்க்கலையா? ஆமா, சார் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் அது வந்து உங்களுக்கு வந்து இஸ்ரேலு, சவுதீஸா மொராக்கன்னு சொன்னாங்க, ஜார்டான் அது ஒரு கண்ட்ரி வந்தது, யுஏஇ வந்தது. அதில் வந்து சவுதீஸை உள்ளே கொண்டு வர பார்த்தாங்க, சவுதீஸ் வரல அப்ரஹாம் அக்கார்டு உள்ள. அதுவே வந்து ஒரு கவுண்டர் பேலன்ஸ் ஃபார் இரானியன்ஸ் தான். உங்களுக்கு வந்து சவுதீஸ், உங்களுக்கு வந்து ஈரான் அண்ட் சவுதீஸ் ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்து சைனீஸ் புரோக்கர்டு அக்ரிமெண்ட் நடந்தது 3-4 years பிக். ஆமா, இன்ஃபேக்ட் அந்த டைம்ல தான் அட்டாக் நடந்தது, ஹமாஸோட. ஆமா, அந்த இதுவும் எல்லாம் பார்க்கும்போது வந்து ட்ரம்போட ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து அப்ரஹாம் அக்கார்டுன்னு ஒன்று முன்னே எடுத்துட்டு போனதே வந்து சம் சார்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷனுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு வியூ உண்டு. பட் ட்ரம்போட செகண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இப்போ ஈரான் வீக் ஆச்சுன்னா கவுண்டர் பேலன்ஸ் என்ன ஆகும்னா, டெஃபினட்டாக வந்து இட் இஸ் இன்னைக்கு ஈரானை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்ரஹாம் அக்கார்டு வந்து சுற்றி எல்லா நாடுகளையும் தான் கண்ட்ரோலில் வைக்கணும் தான் இஸ்ரேல் பார்க்குது. அடுத்து இருக்கக்கூடிய பெரிய ஒரே பிளேயர் யாருன்னா சவுதீஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த அட்டாக்ல வாஷிங்டன் போஸ்டோட ரிப்பீட்டட் ரைட்டப்ஸ் 2 நாளாக வந்துட்டு இருக்குது. சவுதி பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, அவரும் இவங்க இஸ்ரேலும் 2 பேரும் சேர்ந்து பண்ண ப்ரெஷரில் தான் ட்ரம்ப் ஹஸ் டேக்கன் திஸ் டிசிஷன். அதனால தான் வந்து சவுதீஸோட அந்த அராம்கோ ஆயில் ரிஃபைனரி நேற்று போட்டு அடிச்சிருக்காங்க. A few missiles were directed against that plant, that oil well. சவுதீஸ் வந்து எப்படியாவது இவனை முடிச்சிடணும், யார இரானியன்ஸை முடிச்சிடணுன்ற ஒரு வியூவில் இருக்காங்க. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் வியூ. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்களோட அந்த யூஎஸ் கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வியூ இருக்கு. அவன் என்ன சொல்றான், எல்லா வாருக்குமே வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேசிஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து சவுதீஸுக்கு வந்து லாங் டேர்ம் கிரட்ஜ் அகேன்ஸ்ட் இரானியன்ஸ் என்னன்னா வந்து ஆஃப்டர் 1979 அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு வந்து ஷியா முஸ்லிம்ஸ் வந்து தேவ் டேக்கன் அன் அப்பர் ஹேண்ட். அண்டு கமேனி அவரோட கொமேனி இருந்த வரைக்கும் கொமேனி 79 to 89, 18லேருந்து கமேனி வந்த பிறகு தே வாண்ட் டு எக்ஸ்போர்ட் தேர் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் டு அதர் முஸ்லிம் கண்ட்ரிஸ். ஷியா சுன்னி யூஸ்வல் ஃபைட்டு. அதில் வந்து
Iranian model of governance and Iranian Shia model of Islamic world order வரது வந்து லாங் டேர்மில் வந்து சுன்னி முஸ்லிம்ஸோட அந்த ஒரு கவர்னன்ஸ் மாடல் அண்ட் எஸ்பெஷலி சவுதி ஹெகமனியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தே வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் இரேனியன் மாடல்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடியது. தியாலாஜிக்கலாகவும் இது ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹோலி ஷ்ரைன்ஸ் வந்து சவுதிஸ் கிட்ட தான் இருக்குது, மக்கா மெதினா. பட் that's a Sunni Muslim control. Shia Muslims வந்து they are gaining an upper hand. ஸோ அதை ஃபினிஷ் ஆஃப் பண்ணணும்னா வந்து சவுதிஸ் வந்து if they want to dominate, Iran must be finished at all cost. So there is a theological, maybe an theological or ideological basis for this war. From Saudi's point of view, they are hand in glove with Israelis, and they are also, along with Israelis, pressurizing the Trump administration to go for this war. சவுதிஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கு யூஎஸ் பேஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் பேஸை கொடுக்க மாட்டோம்லாம் சொன்னாலும் ஆக்சுவலி தே வேர் நட்ஜிங், இஃப் நாட் இன்ஸ்டிகேட்டிங் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டு கோ ஃபார் திஸ் வார். இதில் என்னென்னா இது ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிள் கேப்ரியல். அதாவது இந்த வாரோட ஐடியாலஜிக்கல் பேஸ், இதோட தியாலஜிக்கல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு அனிமாசிட்டி டுவர்ட்ஸ் ஈரான் இருக்கு இல்லையா, அது வந்து சவுதிஸுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்க பல நாடுகள்லேயும் இருக்குது. ஏன்னா இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆர் மெனி ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரிஸுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஆர்ம்டு ரிபெலியன்ஸை அதை நீ ஜஸ்டிஃபை பண்ண முடியாதான்னு தெரியல. அந்த ஆர்ம்டு ரிபெலியனை வந்து பெரிய அளவில் கடந்த பல ஆண்டுகளாக அவங்க ஊக்குவிச்சு வந்திருக்காங்க. பாம்போட தலையை வெட்டி எரியணும், ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு சவுதி கிங் அண்ட் சவுதி பிரின்ஸ் ஃபார் லாங் டைம் தே ஆர் ப்ரெஷரைசிங் யூஎஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். அது வந்து சரி, இந்த கிராக்ஸ் ஆஃப் த மேட்டர் கேப்ரியல், சவுதிஸோட ரோல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் பேக்கிங் தி அட்டாக். அவங்க ஃபுல்லாக இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, வெளியில் 1000 பேசினாலும். ஏன்னா அவனோட ப்ராப்ளம் என்னென்னா இரேனியன் மாடல் சக்ஸஸ் ஆகுறதுன்றது வந்து ஷியாவோட டாமினன்ஸில் போய் முடியுது. ஷியா டாமினன்ஸ் வந்து சுன்னி பாப்புலேஷன் சுன்னிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் நடுப்புற வந்து இவங்களை வந்து சவுதிஸை கண்ட்ரோல் எடுத்த மாதிரி அவனால் ஷியாவை எடுக்க முடியல, ஈரானியன்ஸை எடுக்க முடியல. ப்ளஸ் இவனுக்கு இஸ்ரேலி ஆங்கிளும் உள்ளே வந்துடுது. எப்படி பார்த்தாலும் எங்கேயாவது சண்டை நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அவனுக்கு வசதி. அதில் தான் வந்து நிற்குதுங்க. கடைசியாக இப்போ என்னன்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து ஒரு இன்டர்கனெக்டட் வேர்ல்டாக இருக்குது. எஸ், ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போ இம்மிடியேட்டான பாதிப்புனா ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. அது ஒண்ணு. இது மாதிரி வேற என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு நினைக்கிறீங்க? இல்ல, மெயின் ஆயில் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு. அது வந்து நான் வந்து பிளாக் பண்ணுவேன்னு அந்த 12 நாள் வாரப்பையும் ஈரானியன்ஸ் சொன்னாங்க. பட் அவங்களால பிளாக் பண்ண முடியல, பிளாக்கும் பண்ணல. ஏன்னா அவங்க அதை பிளாக் பண்ணாங்கன்னா தே வில் ஹேவ் டு ஃபேஸ் தி மேக்ஸிமம் பிரண்ட் ஆஃப் யூஎஸ். அது தாங்க முடியாது அவங்களால. சி வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இந்த யூஎஸ் மிலிட்ரி சுப்ரமசி இன்னைக்கு ஈரானால் மேட்ச் பண்ணவே முடியாது. எவ்வளோ தூரம் லெவரேஜ் அவன் ஈரானியன்ஸுக்கு கொடுப்பான்றது தான் இன்றைக்கி $1 பில்லியன் கொஸ்டின். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை வந்து நான் பிளாக் பண்ணுவேன், அப்பயும் சொன்னான் இப்பயும் சொல்கிறான். பட் அவங்க செய்யலை. அது மேபி a couple of missile attacks on one ship or other, அது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாலாம் பிளாக் பண்ண முடியாது. பண்ணான்னா தட் வில் பி a disaster. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை வந்து அவங்க பிளாக் பண்ணிடுவாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லி பண்ண மாட்டான். பண்ணாங்கன்னா they have to face the full wrath of the US. The US military will never allow it. அது வந்து அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். They may make some damages, but they can never block Strait of Hormuz. பட் இந்த டென்ஷனில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஷிப் மூவ்மெண்ட் பாதிக்கப்படும் போது உலகம் பூரா, தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஆயில் சப்ளைஸ் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. குளோபல் ஆயில் சப்ளைஸில் 20% தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு வருது. பட் இந்தியாவுக்கு வந்து கணிசமான அளவுக்கு வருதுன்றாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல. ஓவர் 50 to 60%ன்றாங்க. அது எவ்வளோ தூரம் தெரியல. சோக்காச்சுன்னா இந்தியாவுக்கு அது பெரிய டிசாஸ்டர். அதில் எந்த விதமான சோக்காச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய டிசாஸ்டர், அதில் சந்தேகம் இல்லை. பட் 74 டேஸுக்கு ஆஃப் ஆயில் ரிசர்வ்ஸ் இந்தியா கிட்ட இருக்குது. அவ்வளோ நாளைக்கு போவாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹெவி. இப்போ நீங்கள் வந்து கல்ஃபை வந்து துபாயெல்லாம் கண்டினியூஸாக அடிக்கும்போது இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் போத் சைட்ஸ் இருக்கு இல்லையா, தட் வில் பி ஹியூஜ். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அட்டாக் முடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ சாத்தியமான ஒரு விஷயமா எனக்கு படலை. பட் ஷிப் மூவ்மெண்ட்டு கடுமையாக பாதிக்கப்படுது. எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அடி வாங்குது. இது கல்ஃப் அடி வாங்கும்போது உலகம் பூராவே அடி வாங்குது. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ப்ளீடிங்னு கேள்விப்படுறோம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் சண்டை முடிய போகிறதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நல்லது, குறிப்பாக இந்தியாவுக்கு நல்லது.
அப்படி இல்லைன்னா the damage will be, as you said, it's an interconnected world. The damage will be huge. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு வாரம் போச்சுன்னா கூட வந்து will have a huge impact. அதில் சந்தேகமே கிடையாது. பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸாக அவன் சொல்கிற மாதிரி அவன் ஈரானியன்ஸால் பிளாக் பண்ண முடியாது. தட் வில் பி a disastrous. ஏன்னா தட் இஸ் சேலஞ்சிங் த US supremacy. அது நாட் ஈவன் சைனீஸ் ஆர் ரஷ்யன்ஸ் கேன் டூ இட் ஆஸ் ஆஃப் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து இந்த ஜகுலர் வெயின்னு அது அதில் கையை வச்சுன்னா எனிதிங் மே ஹேப்பன். அதனால் அதுக்கு போக மாட்டான். அதை செய்கிறேன்னு சொல்லுவான். இது வரைக்கும் இன்னமும் அவங்க ஃபுல்லாக அதில் கை வைக்கல. பட் தீஸ் திங்ஸ் வாரில் வந்து எப்பயுமே ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா வாரை தொடங்கிறது ஈஸி, முடிக்கிறது கஷ்டம். சார் கடைசியா அமெரிக்கன் பப்ளிக் இதை எப்படி பார்க்குறாங்க? அது முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா இப்போ அமெரிக்கன் பப்ளிக் இந்த தாக்குதலை பாசிட்டிவாக பார்க்கலன்னா அதை கண்டினியூ பண்ண முடியாது. ட்ரம்ப் இப்போ ஆயிரக்கணக்கான மிசைல்ஸை லான்ச் பண்ணுறாரு, ஈரானில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறாரு. அமெரிக்கன் பப்ளிக் இதை அப்ரூவ் பண்ணுறாங்களா? பண்ணலன்னு கேள்விப்படும். அமெரிக்கன் மீடியா ஒப்பீனியன்ஸ் படி பார்த்தா ஒன்லி 30% ஆஃப் த அமெரிக்கன்ஸ் தான் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. பாப்புலாரிட்டி ரேட்டிங்ஸ் ஆஃப் ட்ரம்ப் பிளமட்டட்ன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரையை ட்ரம்ப் ஏன் தொடங்கினாருன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, இந்த ஆண்டு வந்து பிரைமரிஸ் இருக்குது, உங்களுக்கு இடைத்தேர்தல் அது இருக்குது, அதில் வந்து ரேட்டிங்ஸ் ஹவ் கான் டவுன்ன்றாங்க. ட்ரம்ப் வந்து பிரைமரியை நடத்தாமல் கூட பைபாஸ் பண்ணுறதுக்கு எதனா தில்லாலங்கடி வேலை பண்ணுவாருன்னு கூட பேசுகிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கு. எப்ஸ்டீன் தானே அது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து ட்ரம்ப் ஏடாகூடமாக மாட்டியிருக்காரு. எனி டைம் மோர் ரெவலேஷன்ஸ் மே கம் அவுட் பை வே ஆஃப் வீடியோஸ். ஸோ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ணாருன்னு தெர் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட். பட் எப்படி இருந்தாலுமே வந்து ட்ரம்ப் 1.0 ஈரானை குறி வச்சாரு, இப்போ 2.0 செஞ்சு முடிச்சிருக்காரு. நீங்கள் கேட்டது முக்கியமான கேள்வி, அமெரிக்கன் பப்ளிக் சப்போர்ட் எப்படி இருக்கு? அமெரிக்கன் பப்ளிக் சப்போர்ட் as far as I know வந்து இல்லை. 30% ஆஃப் த ரேட்டிங்ஸ் வந்து பப்ளிக் 30% தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே எப்போ பப்ளிக் ஒப்பீனியன் திரும்பும்னா பாடி பேக்ஸ் வந்து விழுந்தால் தான் திரும்பும். அது நடக்கலன்னா அது நடக்கலை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 100 சோல்ஜர்ஸ் செத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. US சோல்ஜர்ஸ் 100 பேர் வந்து இந்த வேரியஸ் பேசஸ் இருக்குல்ல, அது கத்தாரில் இருக்குது, இதில் இருக்குது, ஒமானில் இருக்குது, சவுதியில் இருக்குது, இதில் ஜோர்டானில் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த பேசஸ்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஓவர் ½ a dozen கல்ஃபில் கண்ட்ரீஸில் பேசஸ், US பேசஸ் இருக்குது. thousands ஆஃப் US சோல்ஜர்ஸ் தான். ஒரு 100 சோல்ஜர்ஸ் எடுத்துறான், பாடி பேக் ஸ்டார்டட் கமிங் ரோலிங் இன் யூஎஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ பப்ளிக் ஒப்பீனியன் திரும்பும். ஆஸ் ஆஃப் நவ் இல்லை, ஒன்லி 3 பேர் தான் செத்தாடுறான் அவங்களுக்கு. as long as பாடி பேக்ஸ் ஆர் நாட் ஃப்ளோயிங் இன் டு US, பப்ளிக் ப்ரெஷர் பெரிய அளவில் இப்போதைக்கு வராது. பட் இதுக்கே ஒரு இது அவரோட அப்ரூவல் ரேட்டிங்ஸ் ஆஃப் காட் டவுன்றாங்க. உங்கள் கொஸ்டனுக்கான டைரக்ட் ஆன்சர் பப்ளிக் சப்போர்ட் இல்லை, ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. பட் ஒரு வாரம் நடத்தி அதுக்குள்ளே எதையா முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த முடிச்ச அடுத்த நாளே ட்ரம்ப் என்ன சொல்றாரு, பேச தயாருன்றாரு. அந்த வார்த்தை எதுக்கு வருதுன்னா அவனுக்கு கொடுக்குற மெசேஜ். அவனுக்கு இருக்க இப்போ கமேனியோட சக்சஸர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய கம்பல்ஷன் என்னதான் பாஸ்டரிங் பண்ணாலும் யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர், வேர் எவர் யூ ஆர் வில் பி ஹண்டட் டவுன். அப்போ அவன் டேபிளுக்கு வருவான். ஸோ 2 சைடுக்குமே வந்து கம்பல்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேர், ரொம்ப நன்றி சார்.